ஹலோ ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து வீட்டிலே இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு பனானாவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பனானா பணியாரம் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு வாழைப்பழம். என்கிட்ட நார்மலாக பழுத்த வாழைப்பழம் இருக்குது. உங்கள்கிட்ட நல்ல கரு தோல் இருக்க வாழைப்பழம் இருந்துச்சுன்னா அதை ஒன்று எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கும் போது நமக்கு வாழைப்பழத்தோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைப்பழத்தை ஒரு சின்ன ஜாரில் சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன். ஒரு சின்ன பிஞ்ச் ஏலக்காய். இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் 1/4 கப் அளவுக்கு மைதா வேணான்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் துருவின தேங்காய் ஒரு 1 டேபிள் ஸ்பூன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலரிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பனானாவையும் சேர்த்துக்கலாம். இது தண்ணி விட்டு கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கலாம். இது செய்யறதுக்கு மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஆனால் ரொம்ப டேஸ்ட், அந்த பனானா வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பணியாரக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி திக்காக கரைச்சி வச்சுருக்க அந்த பனானா மிக்ஸை நான் அதில் போட்டுக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஸ்லோவில் வச்சு 2 சைடும் திருப்பி எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் இதை சுட்டு எடுத்துடலாம். இது நம்ம ஜாகரி சேர்த்துருக்கோம். வேணும்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பட் பனானாவில் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்னு எதுவுமே சேர்க்கல. வெறும் மைதா, வாழைப்பழம் தான். ஸோ சாஃப்டாக குட்டி குட்டியாக நமக்கு பனானா பணியாரம் கிடச்சிருச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பனானா கேசரி. நம்ம நார்மலாக செய்கிற கேசரியே தான். அதில் பனானா ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் ஒரு சின்ன பேனில் பனானா கேசரிக்குமே நம்ம நல்ல பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அதோட வாசனை நல்லா வரும். இன்றைக்கி ஒரு சின்ன பேனில் நம்ம நார்மலாக கேசரிக்கு நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்துக்கிற மாதிரியும் இதையும் வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்ததுக்கப்புறமா அதே நெய்யில் 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவையுமே ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் நல்ல பழுத்த வாழைப்பழத்தை மசிச்சு, நீங்கள் ஃபோக் வச்சு கூட மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு அதில் அந்த தேங்காய் எண்ணெயிலேயே நம்ம அந்த வாழைப்பழத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ அதில் இருக்க அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும். அது நல்லா இறுகி கெட்டியாக அல்வா மாதிரி வரும் நமக்கு. இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கினா போதும். அதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால், ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை, அதுக்கு நான் ஒரு 1/4 கப் பால், 2 1/4 கப் தண்ணி, அதாவது 3/4 கப் நான் வாட்டரும் பாலும் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது அந்த பாலும் தண்ணியும் கொதிக்கும் போதே நமக்கு அந்த பழம் நல்லா வெந்துடும். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அந்த நெய்யும் அந்த வாழைப்பழத்தில் சேர்ந்து வேகும் போது ரொம்ப நல்ல வாசனை வரும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாலுக்கு பதிலாக வெறும் தண்ணியிலே கூட செஞ்சுக்கலாம். ஆனால் பாலில் செய்யும் போது கொஞ்சம் நல்ல க்ரீமியாக வரும். அதுக்காக பால் ஊற்றிருக்கேன். ஸ்டவ்வை மீடியமில் வச்சு நல்லா அந்த ரவையை வேக வச்சுக்கோங்க. நான் ரவை வெந்துட்டு இருக்கும் போதே நான் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டுக்கிறேன். ஏன்னா அதிகமான நெய் சேர்க்கக்கூடாதுன்றதுக்காக நான் முன்னாடி நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்ததுக்கப்புறமா இந்த கேசரிக்கு தேவையான சர்க்கரை நான் இன்னைக்கு 1/4 கப்பு ரவைக்கு 1/4 கப்பை விட ஒரு 2 ஸ்பூன் கம்மியாக தான் சுகர் சேர்த்துருக்கேன். உங்கள் சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அது நல்லா வதக்கினா
ஈஸியாக நமக்கு வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸில் பனானா கேசரி அழகாக ரெடி ஆயிரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பனானா பால்ஸ். இது வந்து குட்டி குட்டியாக நான் வந்து பனானா பிரெட் சேர்த்து பால்ஸ் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு 3 ஸ்லைஸ் பிரெட் ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம். அது வந்து நல்ல பொடியாக பிரெட் க்ரம்ஸ் மாதிரி வந்துடும் நமக்கு. அரைச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் ஒரு வாழைப்பழம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல பழுத்த வாழைப்பழம் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஒரு வாழைப்பழத்தை வந்து ஃபோக்லேயே வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். அது மசிச்சதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த பிரெட் ஸ்லைசஸை வந்து அதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து தேங்காய் துருவினது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகம் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்லேயும் நான் வந்து வெல்லம் தான் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம். வாழைப்பழத்தில் ஏற்கனவே ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால வந்து 1 டேபிள் ஸ்பூன் போதும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வாசனைக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய். இந்த நெய் வந்து அந்த பனானாவோட வாசனையை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம கை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். அது வந்து ஈஸியாக கையில் வந்து உருண்டை பண்ணுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம். இந்த பனானா பால்ஸை வந்து நீங்கள் நல்ல டீப் ஃப்ரை, நிறைய எண்ணெயில் குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி நல்ல டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து டீப் ஃப்ரை பண்ண வேண்டான்றதுனால பணியார கல்லுலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் வந்து ரொம்ப லைட்டாக ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான் கொடுக்கும். டீப் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். நிறைய ஆயில் வேண்டான்றதுக்காக நான் இந்த மாதிரி பணியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை வந்து எல்லாத்தையும் எல்லா சைடும் திருப்பி லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா சைடும் ப்ரௌனாக வர அளவுக்கு நீங்கள் வந்து அந்த பால்ஸை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ பனானா மட்டும் இருந்தாலே போதும். வீட்லேயே நம்ம வந்து நான் இப்போ சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ பனானா மட்டும் இருந்தால் போதும். ஈஸியாக ரொம்ப சட்டுன்னு நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். என் பையனுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இந்த பால்ஸ் தான் கொடுத்தேன். பிரணவ் வந்து ரொம்ப பிஸியாக வீடியோ பார்த்துட்டு இருந்தான். அந்த சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்நாக்ஸை கொடுத்து சாப்பிட வச்சாச்சு. ஸோ இந்த டிஷ்ஷை உங்கள் எல்லார் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ என் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.